உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு இளம் கண்டுபிடிப்பாளர்களை ஊக்குவிக்கும் வண்ணம் சென்னை பள்ளிகளுக்கு இடையேயான அறிவியல் கண்காட்சி வியாசர்பாடி, கல்யாணபுரம் சென்னை மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இக்கண்காட்சியை பெருநகர சென்னை மாநகராட்சி 46வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆனந்தி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மத்திய உவர் நீர்மீன் வளர்ப்பு நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர் விஞ்ஞானி VS சந்திரசேகரன், குழந்தை உரிமைகள் மூத்த மேலாளர் ஜான் போஸ்க் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் மன்றத்தின் மாவட்ட அமைப்பாளர் விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியரின் அறிவியல் கண்காட்சியை பார்வையிட்டு சிறப்பான படைப்புகளை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார்கள். மேலும் இந்நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஜனனி, மாதவி, உதவி தலைமை ஆசிரியர் தனலட்சுமி மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த அறிவியல் கண்காட்சியில் வியாசர்பாடி, கன்னிகாபுரம், மூர்த்திங்கர் நகர் மற்றும் சென்னை பள்ளிகள், அரசு ஆதிதிராவிட நல மேல்நிலைப் பள்ளி என 4 பள்ளிகள் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சி இறுதியில் குழந்தைகள் உரிமைகள் மூத்த ஆலோசகர் தங்கராஜ் நன்றியுரை கூறினார்.
வணக்கம். என்னுடைய பேர் தங்கராஜ். ட்ரை அமைப்பின் சார்பிலே இந்த சயின்ஸ் குழந்தைகளை அந்த நிலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக புதிய புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்கள் எதிர்காலத்திலே சிறந்தவர்களாகவும் நம்முடைய நாட்டிற்கும் உலக மக்களுக்கும் அவர்கள் சிறந்த விஞ்ஞானிகளாக வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பள்ளி குழந்தைகளுக்கு, மாணவ மாணவிகளுக்கு இது போட்டியாகவும் அதே நேரத்திலே ஒரு கண்காட்சியாகவும் இந்த நிகழ்வை துறையின் சார்பிலே ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதில் மரியாதைக்குரிய ஒருவரும் சிறந்த விஞ்ஞானி அவர்கள் இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து எல்லாருக்கும் பங்கெடுத்த குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கினார்கள். அவர்களுக்கும் ட்ரெயின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஸ்கூல் லெவல் ப்ரோக்ராம் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் ஒரு சயின்டிஸ்ட்ங்கிற முறையில சொல்றேன். இப்போ விஞ்ஞானம், அறிவியல் விஞ்ஞானம் வந்து நமக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு அளிக்கிறது. கடந்த சில நூற்றாண்டுகளாக நம்ம எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ், மெடிக்கல் ஃபீல்டு, இன்ஜினியரிங் ஃபீல்டு, இந்த மாதிரி எல்லா இதுலேயும் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து விஞ்ஞானத்தின் மூலம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் வருங்காலங்களில் வந்து இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் போகுது. அதுக்கு வந்து இப்போ குழந்தைகள்லாம் இப்போ இதில் எக்ஸிபிஷன் பங்கேற்ற குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு அறிவாற்றல் இருக்கு. ஆனால் அவங்கள வந்து மென்மேலும் வந்து ஒரு சிறந்த விஞ்ஞானிகளாக வர்றதுக்கு வந்து நம்ம தான் அவங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதலா இருக்கணும். அதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம், நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, உலகத்திலேயே வந்து விளைநிலங்கள் குறைஞ்சிக்கிட்டு வருது, காடுகள் குறைஞ்சிக்கிட்டு வருது. நகரமயமாக்குறதுனால வந்து பிளாஸ்டிக் யூஸ் அதிகமாயிட்டு போகுது. காற்றுல வந்து மாசு அதிகமாகுது, கடல்ல மாசு அதிகமாகுது. இந்த மாதிரி இயற்கை வளங்களும் குறைஞ்சிக்கிட்டு வருது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் சேலஞ்சு. இதெல்லாம் இப்படியே விட்டுட்டோம்னாக்கா ரொம்ப ஆபத்தா போய் முடியும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சயின்ஸ் எப்படி டெவலப் பண்ணணும். ஸோ இயற்கை வளங்களையும் நம்ம பாதுகாக்கணும். நம்ம மூச்சு வாங்கறதுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து நம்ம குழந்தைகள் தான் வந்து ஃபியூச்சர் சயின்டிஸ்டா, அட்மினிஸ்ட்ரேட்டரா, அரசியல்வாதிகளா அவங்க தான் இதெல்லாம் வந்து எடுத்து செயல்படுத்தணும். அதுக்கு ஒரு இது விதையாக நாங்கள் மிக்க நன்றி.